எது அறம், எது தர்மம், எவர் வகுத்து சொல்லக்கூடும்? தமக்கு சாமரம் வீசும் தத்துவங்களை சரி என்பதும், வேல் வீசும் வேதங்களை தவறு என்பதும் சிறு புத்தி கொண்ட சின்ன மனிதர்களின் சித்தாந்தங்களே ஆகும். வாழ்வின் வரமோ அல்லது சாபமோ தெரியவில்லை. படைத்தவனின் பண்புகளின்றி வெறும் படைப்புகளாய் மட்டும் பயணிக்கிறோம். முடிவு தெரியாதது என்பது முற்றிலும் மறுக்க முடியாத உண்மையே. ஆனால் தொடக்கம் நமக்கு தெரிந்ததுதானே. பிறகு ஏன் கடவுளை மறுப்பதும் மறப்பதும்? மழை இடம் பார்த்து இனம் பார்த்து பொழிவதில்லை. சூரியன் தேசம் பார்த்து தேதி பார்த்து உதிப்பதில்லை. ஆயுதங்களும் அகங்காரமும் அத்துமீறலும் அதிகரித்து போன இந்நாளில் மூன்றாம் உலகப் போர் மூளுமோ என்ற அச்சம் உள்ளது. அன்பு, இரக்கம், கருணை எல்லாம் காலாவதியாகிவிட்டது. அமைதியை மீட்டெடுக்க, அன்பை நிலைநாட்ட பிரார்த்தனை மட்டுமே பிரத்யேக ஆயுதமாக இருக்கக்கூடும். அதனால்தான் என்னவோ ஆண்டாள் அற்புதங்கள் நிகழ்த்த ஆயனை, தன் மனதுக்கு பிடித்த மாயனை தோழிகளின் துணை கொண்டு அழைக்கிறாள். கடவுள் மீதும் காதலும் உலகின் மீது கருணையும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தின் பேரழகி, இடையர்களின் இளவரசி திருமதி ஆண்டாள் கண்ணன் தீராத காதலுடன் திகட்டாத அன்புடன் அழைக்கிறாள் அரங்கனை நேசிப்பதற்கும் வணங்குவதற்கும். கோதையின் 11ஆம் பாசுரம். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரள் அழியச் சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமையிலே போதாராய், சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாற்றி, நீ ஏற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். கன்று குட்டியுடன் இருக்கும் பசுவின் மடியில் பால் கறப்பவனும், எதிர்ப்பது எத்துணை பெரிய பகையாக இருந்தாலும் வெல்லும் வல்லமை படைத்தவனும், ஆயர் குலத்து அரசனாக இருப்பவனும் நம் அன்பிற்கினிய கண்ணன். இடையில்லாத இடையர் குலத்து பெண்ணே, புற்றில் வீற்றிருக்கும் பாம்பின் மென்மை போல் இருக்கிறது உன் தேகம். உன் அழகில் தோகை விரித்து ஆடுகிறது கானகத்து மயில். எந்த கணத்திலும் எந்த குற்றமும் புரியாது ஆயர்பாடியின் தலைவனாக இருப்பவனின் தவப்புதல்வியே, சூரியன் வந்து கதவு தட்டும் காலை பொழுதில் நீ இன்னும் இப்படியே உறங்கிக் கொண்டிருப்பது தவறு இல்லையோ? தெருவில் இருக்கும் தோழிகள் எல்லாம் உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம். மழை பெய்ய காத்து நிற்கும் கருமேகம் போல் கருணை மழை பெய்ய காத்திருக்கும் கருமேனி கொண்ட கண்ணனை புகழ்ந்து மகிழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். இன்னும் மௌனம் கலையாமல் வார்த்தை பேசாமல் இருப்பது ஏன்? இல்லத்தின் செல்வத்தையும் பெருமையும் சேர்த்தே சுமக்கும் மலர்விழி மங்கையே, பிறகு ஏன் பிடிவாதமாய் துயிலிட மறுக்கிறாய்? அதிகாலையில் அப்படியே உறங்கிக் கொண்டிருப்பது அழகில்லையே. வா, சேர்ந்தே புறப்படுவோம் புருஷோத்தமனின் புகழ் பாட.